அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. 5, 7, 9, 11 தான் காதல் திருமணத்துக்கு உறுதுணை பண்ணும். ஒரு வீட்டில் நின்று நீங்கள் திசையை பார்க்கும் பொழுது உச்சப்பகுதி எது நீச்சப்பகுதி எதுன்னு முதல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நிறைய குருஜி இருக்கார், ஒவ்வொரு குருஜி இருக்கிறாங்க. அது மாதிரி இவருடைய அடைமொழி, இவருக்கு கொடுத்த அவருடைய குருநாதர் கொடுத்த பட்டங்கள் எல்லாமே உலக குருஜி அப்படின்ட்டு. அப்போ உலக குருஜி விஜயகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்கள், அதாவது பெரிய பெரிய நுணுக்கங்கள்லாம் பெரியவங்க பேசிட்டாங்க, நான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. நம்ம விஜயகுமார் ஐயா அவர்களை சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக நான் அன்போடு நம்ம வரவேற்கலாம். கைகளை கொஞ்சம் தட்டி ஆரவாரம் பண்ணுங்கள். மேட்ரு நிறைய உள்ள ஆள் தான், கொஞ்சம் வேலை வாங்கணும். நம்ம வேலை வாங்கினோம்னா அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். வணக்கங்க எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நான் பேச வாய்ப்பு தந்ததுக்கு. நான் எதுவும் கேட்கல இன்றைக்கி. நான் இன்றைக்கி கூட்டம் இருந்ததை பார்த்துட்டு நான் சரி அண்ணன்ட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறம் அண்ணன் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்ததில் நான் போன மாதம் பேசுனதில் கொஞ்சம் ஒரு சில விஷயம் சொல்லிவிட்டு, அப்புறம் பொதுவாக ஒரு திசையோட பலன் எப்படி வேலை செய்யுங்கிறத ஒரு 16 விதிகள் இருக்குது. 16 விதிகள்னால் அது அனுபவத்தில் நான் எடுத்தது, ப்ளஸ் அடிஷ்னலாக அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அது கேள்வி மாதிரி இருக்கும், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட திசையின் பலன், உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசையின் பலன் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்யுதா இல்லை ஃபேவர் இல்லாமல் வேலை செய்யுதான்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, போன தடவை நம்ம பேசுனது என்னென்னா, சூரியன் பிறந்த மாதத்தை வந்து தமிழ் மாதமாக எடுத்து நம்ம வந்து 1, 4, 7, 10வது மாதமும் 1, 5, 9வது மாதம் அவங்க பிறந்த தமிழ் மாதத்துக்கு 2, 11வது மாதம் நல்லது செய்யன்னு சொன்னோம். இது சொன்னதில் ஒரு 2 பேர் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்னது கரெக்டு, 1, 4, 7, 10வது மாதத்தில் எங்களுக்கு திருமணம் ஆச்சு. அதான் நாங்கள் அதாங்க சார் சொல்லிடுறேன். அதாங்க சார் சொல்லிடுறேன், அது என்னென்னு சொல்லிடுறேன். அதுக்கு அது வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க, மார்கழி மாதம் நான் பிறந்திருந்தேங்க, எனக்கு பங்குனியில் திருமணம் ஆச்சு அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணன் ஒரு 60-70 வயசு இருக்கும். ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து அவர் ஆனால் மனைவிக்கு ஒத்து வரலைங்க. ஆனால் வந்து அது வந்து அவங்க ஆவணி மாதம் பிறந்திருந்தாங்க பங்குனின்னு. அப்போ நான் ஒன்று சொன்னேன், ஒருத்தருக்கு ஒத்து வந்தால் போதும், கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ இந்த தமிழ் மாதம் ஒத்து வந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து கேட்டிருந்தாங்க, நான் ஃபோனை கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியல, கொஞ்சம் கோயிலுக்கு போனதுனால. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் என் பையனுக்கும் ஆனி மாதம் பொண்ணுக்கும் ஆனி மாதம் திருமணமானது தை மாதம் 8ஆம் மாதம், அது ஒத்து வரலைங்களே அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தியும் கூட அதை ஒன்று கேட்டாங்க. அவங்க சித்திரை மாதம் பிறந்திருந்தேன், ஆனி மாதம் தான் எனக்கு திருமணம் ஆச்சு, 3வது மாதம் 6வது மாதம் 8வது மாதம் ஒத்து வர மாட்டேங்குது, 12வது மாதம் ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு விடை என்ன எனக்கு கிடச்சிதுன்னா, சூரியன் நம்ம எடுத்துடுறோம், சூரியனுக்கு எடுக்கும் பொழுது அந்த விஷயம் எல்லாமே நடந்துருது, பாசிட்டிவாக நடந்துருது. இதுக்கு அடுத்து என்ன எடுக்கும்னா, சந்திரனுக்கு எடுத்தோம்னா அது கரெக்டாக வருது. லக்னாதிபதிக்கு எடுத்தோம்னா அந்த 1, 4, 7, 10 மாதம் கரெக்டாக வந்துடுது. அதுக்கு அடுத்து என்ன எடுக்கும்னா, லக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா 1, 4, 7, 10க்கும் 1, 5, 9க்கும் 2, 11வது மாதத்துக்கு ரொம்ப கரெக்டாக வருது. அதை எடுத்து பார்த்துட்டேன். இவங்க சித்தி வந்து மீன ராசி, அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மீனத்தில் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சந்திரன்லேருந்து எடுக்கும் பொழுது கரெக்டாக ஆனி மாதம் மேரேஜ் வருது. அப்போ சூரியனுக்கு மட்டுமே அது எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சூரியனுக்கு எடுத்துக்கிறது மெயின் பாயிண்ட்டு தமிழ் மாதம். இதுக்கு அடுத்து லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்குதோ அதை தமிழ் மாதமாக வச்சுங்க, லக்னத்தையும் தமிழ் மாதமாக வச்சுங்க. தமிழ் மாதம் மாறாது. இப்போ மேசனா சித்திரை மாறாது, ரிஷபனா வைகாசி மாறாது. அந்த தமிழ் மாதம் அப்படியே லைனாக தான் வந்துட்டுருக்கும். தமிழ் மாதத்தை நம்ம மாற்றுறதே இல்லை. சூரியன்லேருந்து பார்க்குறோம், சந்திரன்லேருந்து பார்க்கணும், இதை லக்கணத்திலிருந்து பார்த்து லக்னாதிபதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லாமே கரெக்டாக வந்துடுதுங்க. அதாவது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, அந்த 3, 6, 8, 12வது மாதமும் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதமாக உங்களுக்கு வந்துடுது. பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வருது. வேணால் எல்லாத்துக்கும் எடுத்து செக் பண்ணிக்கங்க.
அது வந்து ஒரு கரெக்டாக வந்து சேருது. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து எல்லோரும் நிறைய விஷயம் பேசுனாங்க. அதிலிருந்து ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேங்க. அதாவது 5, 7, 9, 11வது மாதங்கள் வந்து அண்ணன் குழந்தை விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை அப்படின்னு. அதாவது இந்த 5வது மாதம், 7வது மாதம், 9, 11ங்கிறது இந்த நம்மளோட 5ஆம் இடம்ங்கிறது அதாவது எண்ணங்களை குறிக்கும். 5, 7, 9, 11 தான் காதல் திருமணத்துக்கு உறுதுணை பண்ணும். இப்போ ஒருத்தர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோன்னா இந்த 5, 7, 9, 11 சம்மந்தம் லிங்க் ஆகணும். லிங்க் ஆனால் தான் அவங்க காதல் திருமணம் பண்ண முடியும். ஒரு எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். 5ஆம் இடங்கிற எண்ணங்களை குறிக்கும். 7ஆம் இடங்கிறது மனைவி அல்லது கணவனை குறிக்கும். 9ஆம் இடம் பாக்கியத்தை குறிக்கும். 11ஆம் இடமும் நண்பர்கள் நல்ல விஷயங்களை குறிக்கும். இந்த 5, 7, 9, 11 ஒன்றுக்கு ஒன்று லிங்க் வந்துடணும். அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி சந்திரன் சுக்கிரன் இந்த காதல் திருமணத்திற்கு லிங்க் வரணும். சந்திரனும் சுக்கிரனும் இணைஞ்சால் தான் அது வந்து ஒரு லிங்கை கொடுக்கும். அதுக்கடுத்து என்னென்னா, இந்த சந்திரன் வந்து நல்ல இடத்துல இருக்கும் பொழுதும் அந்த காதல் திருமணம் நிறைய பேத்துக்கு நடக்கும். சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுதும் காதல் திருமணம் நடக்கும். அதாவது இந்த காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு இந்த அதாவது சந்திரனும் சுக்கிரனும் அதிக வலு சேர்க்கும். அது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த சந்திரன் சுக்கிரன் உரைய பெண்ணு பார்க்க போகிறப்ப ஒரு வரன் பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறப்ப இந்த சந்திரன் சுக்கிர உரையில் போய் பொண்ணை பார்க்கணும். பொண்ணு பார்த்தா தான் பொண்ணு பிடிக்கும். முதல்ல அதை எடுத்துக்கணும். இது இந்த மாதிரி நிறையா பாயிண்ட் இருக்குது, எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது போயிட்டு இருந்தால் அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம். அப்புறம் வாஸ்துல வந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேங்க. அண்ணா ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டாங்க. அதில் என்ன நீங்கள் எடுத்துக்கணுன்னா, வாஸ்துல ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கணுன்னா, அதாவது ஒரு வடக்கு பார்க்குற ஒரு வீட்டில் நின்னிங்கன்னா, வடக்கு பார்த்து நீங்கள் நின்னிங்கன்னா, அது வடக்கும் மேற்கும் உங்களுக்கு வலது கை பக்கம் உச்சப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சப்பகுதின்னு என்னென்னா, நீச்சப்பகுதின்னு என்ன, ஒரு பகுதி என்ன உச்சமாகும், ஒரு பகுதி நீச்சமாக வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வடக்கு பார்த்த வீடு அப்படின்னா, இந்த வடக்கு பார்த்த வீட்டில் இந்த 20 அடியில் ஒரு 10 அடி உச்சப்பகுதியில் இருக்கும். அதாவது ஒரு 10 அடி நீச்சப்பகுதியில் இருக்கும். அந்த உச்சப்பகுதியில் தான் கதவு ஜன்னல்கள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அது வடக்குக்கும் மேற்குக்கும் நீங்கள் வலது கை பகுதி உச்சப்பகுதியை வச்சுக்கங்க. உங்களுக்கு நின்று பார்க்குறப்ப, அதாவது நீங்கள் வடக்கு பார்த்து நின்னீங்கன்னா அது வலது கை பக்கம் உச்சப்பகுதி. அதே மாதிரி மேற்கு பார்த்து நின்னிங்கன்னா உங்கள் வலது கை பக்கம் உச்சப்பகுதி. கிழக்கு பார்த்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு இடது கை பக்கம் உச்சப்பகுதி. அதே மாதிரி தெற்கு பார்த்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு இடது கை பக்கம் உச்சப்பகுதி. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு வீட்டில் நின்று நீங்கள் திசையை பார்க்கும் பொழுது உச்சப்பகுதி எது நீச்சப்பகுதி எதுன்னு முதல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உச்சப்பகுதினா வலது கை பக்கம் வடக்குக்கும் மேற்குக்கும், இடது கை பக்கம் நீச்சப்பகுதி. அதே மாதிரி கிழக்குக்கு தெற்குக்கு இடது கை பக்கம் உச்சப்பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த இடத்துல நம்ம கதவுகள் ஜன்னல்கள் வச்சுக்கலாம். அது வாசலில் ஒரு சின்ன பாயிண்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப சின்ன பாயிண்ட். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது ஒரு பாயிண்ட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த திசையோட பலன் நான் சொன்னேன். அதை ஒரு 16 பாயிண்ட் இருக்குது. அதை நான் எழுதியிருக்கிறேன். அதை கொஞ்சம் அப்படியே படிக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியலைன்னா அதை டக்குன்னு நீங்கள் கேட்கலாம் யாராவது ஒருத்தர். நான் சொல்ல அந்த கொஸ்டின் மாதிரி சொல்கிறேன். அதாவது ஏதாவது புரியல அப்படின்னா இதை வந்து நீங்கள் டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் டக்குன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, அந்த திசை செயல்படும் விதம் அப்படின்னு போட்டுங்க. இல்லை திசை எப்படி செயல்பட போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த திசை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. திசையானது லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம்னு எடுக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி அது. அப்போ ஒரு கடக லக்கணம்னா ஒரு குரு தசை நடக்கணும். அதில் லக்கணத்துக்கு ஆதிபத்தி என்னென்னா 6, 9 கூடையவர் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது கொஸ்டின் வந்து திசையானது 2 ஆதிபத்தியங்களை செயல்படுத்தும் போது எந்த ஆதிபத்தியம் அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னு எடுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு ஆண் வீட்டு ஆதிபத்தியமாக பெண் வீட்டு ஆதிபத்தியமாக கடகலக்கணத்தை வச்சே சொல்லிட்டு வராங்களே. ஒரு கடகலக்கணத்தை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து திசை லக்கணத்துக்கு 2 ஆதிபத்தியம் இருக்குது, 6ஆம் அதிபதி 9ஆம் ஆதிபத்தியம். இப்போ இந்த திசை செயல்படுறது 6ல் செயல்படுதா 9ல் செயல்படுதான்னு பார்க்கணும். அப்போ அது ஆண் வீட்டில் இருக்குதா பெண் வீட்டில் இருக்குதான்னு முதல்ல அந்த திசையோட ஆதிபத்தியத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, திசை வந்து சரராசியில் இருக்கா ஸ்திர ராசியில் இருக்கா அல்லது உபய ராசியில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அது என்னது வேலையை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு சரராசியில் இருந்தால் ஒரு பலனை கொடுக்கும், ஸ்திர ராசியில் இருந்தால் ஒரு பலனை கொடுக்கும், உபயத்தில் இருந்தால் பலனை கொடுக்கும். நம்ம திசையை பிரித்து வச்சுருக்குறோம். அப்போ திசை வந்து அது எதில் இருக்குது, படைத்தல் இருக்குதா காத்தல் இருக்குதா அழித்தல் இருக்குதான்னு அது பாயிண்ட் எடுக்கணும்.
4வது பாயிண்ட்டு, திசை எந்த நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் எடுக்கணும். அதாவது ஒரு திசை நடக்குது, அது திசை ஏதோ ஒரு சாரத்தில் நிற்கும். 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். அந்த நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிது, அந்த சார அதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு 4வது பாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா இது எடுத்திங்கன்னா தான், அந்த 16 பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களோட திசையோட பலம் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா ப்யூராக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த திசையோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து 5வது பாயிண்ட் வந்து திசையானது லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதாவது லக்கணத்துக்குன்னா இப்போ 3ல் இருக்குதா, 6ல் இருக்குதா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கா, இல்லை நல்ல இடத்துல திசையானது இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்போ செக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஜாதகத்தில் தெரியும், ஒரு திசை வந்து வலிமையான இடத்துல இருக்குது, இல்லை வலிமை குறைந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து திசையானது 3 நட்சத்திரத்து வழியாக செயல்படும். இப்போ நாம் நினச்சிட்ருப்போம் திசை வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு நட்சத்திரத்தில் தான் செயல்படுது அப்படின்னு நம்ம தப்பான ஒரு மனக்கணக்கில் இருப்போம். ஆனால் கிடையாது. நீங்கள் எந்த ராசியில் வேணால் திசை நடந்துட்டு போகுதுங்க, அது 3 நட்சத்திரத்து வழியாக தான் திசை இயங்கும். அந்த ராசியில் ஒரு நட்சத்திரத்து வழியாக தான் திசை இயங்கிட்டு இருக்குன்னு நாம் எல்லாருமே நினச்சிட்ருப்போம். 3 நட்சத்திரத்து வழியாக அந்த திசை இயங்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் அது என்ன பண்ணால் அந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக அந்த திசை 16 வருஷமோ 20 வருஷத்தை 3 பார்ட்டாக பிரித்து வேலை செய்யும். அது நம்ம அனுபவத்தில் தான் தெரிய முடியும். ஒரு பெரிய பெரிய திசைகள் நடந்து முடியும் பொழுது உங்களுக்கு அனுபவத்தில் அது தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கடுத்து ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது இல்லைங்க சார், அது வந்து ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு என்ன ராசியில் திசை நடக்கும் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ராசியை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மீனத்தில் நடக்குதுண்ணா திசை. சரிங்க. இப்போ மீனத்தில் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் மட்டும் கிரகம் வந்து திசை நடக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க. ரேவதியில் மட்டும் நின்றுட்டுருக்குன்னு சார் நினச்சிட்ருப்பாருங்க. கிடையாது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்தை வழியாக அந்த திசை இயங்கும். இப்போ அது ஏதோ ஒரு திசையை சொல்லுங்களேன். ஏதோ ஒரு திசை, செவ்வாய் திசை வச்சுக்கலாங்க. இப்போ செவ்வாய் திசை மீன ராசியில் இருக்குது. இப்போ சார் நினச்சிட்ருப்பாருன்னா ரேவதி நட்சத்திரத்தில் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சார் நினச்சிட்ருப்பார். கிடையாது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்து வழியாக திசை நடக்கும். இது 7 கிரகங்களுக்கு கிளாக் வைஸில் திசை இயங்கிட்டு இருக்கும். ராகு இதுக்கு மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் திசை அந்த 3 நட்சத்திரத்து வழியாக இயங்கும். மற்ற 7 கிரகங்கள் சூரியன்லேருந்து மற்ற 7 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 கிரகமும் 3 நட்சத்திரத்து வழியாக இயங்கும். இப்போ அங்கே சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, சந்திரன், அதான் கிளாக் வைஸில் நகர கிரகம் இல்லையா. ரேவதி நட்சத்திரத்தில் மட்டும்தான் சார் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்ருப்பார். சார் உங்களுக்கு திசை வந்து மீனத்தில் தான் நடக்குது. மீனத்தில் நடந்ததுன்னா மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்துலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் மட்டும்தான் திசை நடந்துகிட்ருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்தில் இயங்கும். சூரியன்லேருந்து 7 நவகிரகம். இப்போ ராகு அங்கே நிற்கிதுன்னு வச்சுங்க, ராகுவோ கேதுவோ உங்களுக்கு பேக்கிலிருந்து இயங்கும். ஃபஸ்ட்டு ரேவதி நட்சத்திரம் இயங்கும், 2வது உத்திரட்டாதி இயங்கும், 3வது பூரட்டாதி இயங்கும். அதுதான் வந்து திசை வந்து ஒரு நட்சத்திரத்தின் வழியாக செயல்படுறது இல்லைங்க. நான் அனுபவத்தில் அதை ஆராய்ச்சியில் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். என்னோடய ஜாதகத்திலே செக் பண்ணிட்டேன். நான் ஒரு 4-5 பேர் ஜாதகத்தில் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணனால தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா சொல்லவே மாட்டேன். நான் ஒரு பொது மேடையில் நான் சொல்ல வரக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செக் பண்ணாமல் சொல்லவே மாட்டேன். சரிங்களா. அதுக்கடுத்து திசை நடத்த கிரகம் கணங்களின் வழியே செயல்படும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி, இப்போ அண்ணன் வந்து செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனராசியில் செவ்வாய் திசைன்னா செவ்வாய் வந்து 3 கணம் இருக்குது. செவ்வாயோட நட்சத்திரம் இதில் ரேவதியில் தாங்க நான் சொன்னீங்க. இப்போ செவ்வாய் திசை ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ திசையை நடத்துகிற கிரகம் அப்படின்னா செவ்வாய் திசை. அப்போ செவ்வாய் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் என்ன அப்படின்னா மிருகசீரியம், சித்திரை, அவிட்டம். அப்போ அந்த மிருகசீரியம், சித்திரை, அவிட்டம் என்ன பண்ணுன்னா அந்த 3 நட்சத்திரம் இது கணங்கள் வழியே செயல்படும். அப்போ வந்து இப்போ செவ்வாய்க்கு என்னென்ன வந்து மிருகசீரியம் தேவகணம், சித்திரை ராட்சச கணம், அவிட்டம் ராட்சச கணம். அப்படின்னா அந்த கணங்களின் வழியே அந்த திசை செயல்படும். அந்த 7 வருஷத்தை அந்த கணங்களுக்கு பிரித்து கொடுத்துடணும். அதாவது 7 பாதியாக பிரித்தோம்னா எவ்வளோ வருதோ 2-2.5 வருஷமாக பிரித்தோம்னா அந்த 2-2.5 வருஷம் அந்த கணங்களின் வழியாகவும் செயல்படும். அதாவது தேவத்தன்மையில் செயல்படும்.
ஒரு 2.5 வருஷம் ஒரு ரெண்டரை வருஷம் ராட்சசத்தன்மையில் செயல்படும், இன்னொரு 2.5 வருஷமாக ராட்சசத்தன்மையில் செயல்படும். இப்போ குருவாக இருந்ததுன்னா மனிதத்தன்மை, ராட்சசத்தன்மை, அந்த 3 கணங்கள் வழியே செயல்படும். அதாவது ஒரு திசை வந்து நட்சத்திரத்தில் 3 வழியாகவும் செயல்படும், கணங்களின் வழியாகவும் செயல்படும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அதுதான் வந்து அந்த கிரகம் திசையை நடத்துறதுக்கு உண்டான விதி. அதுக்கடுத்தது திசையை நடத்துகிறவன் காலபுருஷனுக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ காலபுருஷன் மேசராசிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ அண்ணன் வந்து மீனத்தில் தான் திசை நடக்குதுங்கிறார். அப்போ காலபுருஷனுக்கு அது 12 அவர் லக்கணத்துக்கு அது லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம் சொல்லுங்கண்ணா. துலா லக்கணம்னு வச்சுங்க. துலா லக்கணத்துக்கு 6 திசை நடக்குது, ஆனால் காலபுருஷனுக்கு 12 நடக்குது. அப்போ இந்த 6ஆம் இடத்த ஆதிபத்தியத்தை வேலையை செய்யும், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் ஆதிபத்தியத்தை வேலையும் அது செய்யும். காலபுருஷனுக்கும் அதை நாம் எடுத்துக்கணும். காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல அந்த திசை நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நாம் எடுக்கணும். அதுக்கடுத்தது திசை வந்து இந்த உயிர் காரத்தில் இயங்குதா, பொருளாதாரத்தை காரத்தில் இயங்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது கேபி சிஸ்டத்துலேயும் சொல்லுவாங்க, பேலன்ஸ் தியரியில் சொல்லுவாங்க, உயிர் வந்து 1வது பாவத்தில் இயங்குனா அது உயிர் காரத்துவத்தை செயல்படும். 1, 3, 5, 7, 9, 11 இந்த 2, 4, 6, 8, 10, 12 பொருளாதார காரத்துவத்தை இயக்குன்னு சொல்லுவாங்க. அது பேலன்ஸ் தியரியில் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, உயிர் பொருள் அப்படிங்கிறாங்க. அண்ணன் கேபி சிஸ்டத்தில் 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை கொடுக்குற பாவம் 2, 4, 6, 8, 10, 12 சொல்கிறாங்க. இது கேபியும் பேலன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அது படிக்கலை, பட் அது டீட்டெயில் அந்த மாதிரி அதை எடுத்துக்கணும். நாம் அதில் வந்து நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து உயிர் காரத்துவத்தில் இயங்குதா, பொருளாதாரத்து காரத்தில் இயங்குதா, திசை நடத்துகிறவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு திசையை நடத்துகிறவனுக்கு இத்தனை விதிகள் இருக்குது. இந்த விதிகள் நம்ம செல்லுபடி பண்ணி பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தா தான் நமக்கு எந்த மாதிரி பலன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல வந்து தீர்மானமான முடிவுக்கு வந்துட முடியும். இந்த திசை இவ்வளோ தான் வேலை செய்யும், இல்லை செய்யாது, இல்லை மீடியமாக செய்யும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும். அதுக்கடுத்தது திசையானது கர்ம ராசியில் நிற்கிதா, தர்ம ராசியில் நிற்கிதா, காம ராசியில் நிற்கிதா, மோட்ச ராசியில் நிற்கிதான்னு பார்க்கணும். அதாவது தர்மம், கர்மம், காமம், மோட்சம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. மேசராசியிலிருந்து மேசராசி தர்மம், ரிஷபராசி கர்மம், மிதுனம் வந்து காமம், கடகம் வந்து மோட்சம் அப்படின்னு அப்படி லைனாக சொல்லிட்டு வரோம் இல்லையா. அது தர்மத்தில் நின்னா உங்கள் திசை ஃபுல்லாக தர்ம வழியில் தான் உங்களை செயல்படுத்தும்னு சொல்லிடலாம். கர்மத்தில் நின்னா நீங்கள் உழைச்சி பணம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லிடலாம். காமத்தில் இருந்தால் நீங்கள் இன்பத்தை தான் தேடிட்டு இருப்பீங்க சார், ஜாலியாக இருக்கிற விரும்புவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்வீங்கன்னு சொல்லிடலாம். மோட்சத்தில் இருந்ததுன்னா நீங்கள் எல்லா இன்ப துன்பத்தையும் அனுபவித்து அதிகமாக ஆன்மீக வழியில் போவீங்க அப்படின்னு அந்த திசையை நடத்துகிறவனை வச்சே நீங்கள் சொல்லிடலாம். அதுக்கு தான் திசையை நடத்துகிறவன் தர்மமாக, கர்மமாக, காமமாக, மோட்சமானு பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து திசைக்கு வீடு கொடுத்தவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு எடுக்கணும். இப்போ திசைக்கு வீடு கொடுத்தோன்னா அண்ணன் செவ்வாய் திசை, அதுக்கு வீடு கொடுத்தவர் வந்து குரு. அப்போ மீனத்தில் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வீடு கொடுத்த குரு எங்கே இருக்கிறாருன்னு அவர் ஜாதகத்தில் பார்க்கணும். அது நல்ல பொசிஷனில் இருக்குதா இல்லை இல்லையா. ஏன்னா திசைக்கு வீடு கொடுத்தவர் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். அப்போது அதுவும் நம்ம எடுத்துக்கணும் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து திசையை நடத்துகிற கிரகம் தனியாக நின்று திசையை நடத்துதா, இல்லை அதிக கிரகத்தோட ஒரு 2 கிரகத்தோடு சேருதா, 3 கிரகத்தோடு சேருதா, 4 கிரகத்தோடு சேருதா, இல்லை 5 கிரகத்தோடு சேர்ந்து திசை நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஒரு கிரகத்தோட தனியாக திசை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம் சேரும் பொழுது அதுக்கான பலன் உங்களுக்கு நடக்கும். இப்போ திசை நடத்துகிறனோட ஒரு 4 கிரகம் சேர்ந்துன்னா என்ன பண்ணால் மீதி அது என்ன லக்கணத்துக்கு என்ன அதிபத்தியமோ அதோட பலன்லாம் அந்த திசையில் கலந்து நடந்துகிட்ருக்கும். இப்போது ஒரு திசை நடத்துகிறவன் தனியாக நின்றுட்டானா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு கட்டத்தில். அதோட 2 கிரகம், 4 கிரகம், 3 கிரகம் சேர்ந்ததுன்னா அந்த 3 கிரகத்துக்கோட பலன், 4 கிரகத்துக்கோட பலன், 2 கிரகத்துக்கோட பலன் வந்து அந்த திசையை நடத்துகிறவனுக்கு கொடுப்பான். கொடுக்கும் பொழுது என்னென்னா அந்த திசை முடிகிற வரைக்கும் முன்னேற முடியல, இல்லை ஏதாவது வளர்ச்சி அடைய முடியல, இல்லை ஏதாவது இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு சலுப்பு வரும். அப்போ திசை நடத்துகிறவனை முடிஞ்ச வரைக்கும் தனியாக இருக்கிறது பெஸ்ட்டு. அதிக கிரகங்களோட சேராமல் இல்லை நல்ல கிரகங்களோட சேர்றது பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து திசை நடத்துகிற கிரகத்துக்கு சுபர் பார்வை இருக்குதான்னு நம்ம பார்க்கணும், கம்பல்சரி பார்க்கணும். திசை நடத்துகிற கிரகம் இப்போ நமக்கு ஒரு இடத்துல திசை நடக்குது, அதை குரு பார்க்கணும். குரு 5ஆம் பார்வையோ அல்லது 9ஆம் பார்வையோ அல்லது 7ஆம் பார்வையோ பார்த்தா தான் அந்த கிரகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட அந்த திசை முடிகிறதுக்குள்ளே நீங்கள் மேல் இடத்துக்கு வந்துட முடியும், உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. திசையை நடத்துகிறவனே குரு பார்க்குது. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறனால உங்களுக்கு 9ஆம் பார்வையாக அந்த திசையை நடத்துகிறவரை பார்க்குது, 7ஆம் பார்வையாக பார்க்குது, 5ஆம் பார்வையாக பார்க்குதுன்னு
நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்ல முடியும். சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வேறு ஏதாவது சுபகிரக பார்வைகள் அதில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சந்திரனோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ அல்லது புதனோட பார்வையெல்லாம் அது 7ஆம் பார்வை தான் பொது பார்வை. அப்போ அந்த பார்வையாவது குரு அந்த திசை நடத்துகிறவருக்கு இருக்குதா? பாவகிரகங்கள் பார்வை இல்லாமல் சுபகிரகங்களோட பார்வை அந்த திசை நடத்துகிறவருக்கு இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தீர்வு கிடைக்கும். அதுக்கடுத்து சட்பலத்தில் அந்த திசை வந்து பலவீனமானு பார்க்கணும். அது ஜாதகத்தில் கடைசி கட்டத்தில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க. சட்பலத்தில் இந்த திசை உத்தமம், இந்த திசை மத்தியமோ, இந்த திசை அதமம்னு போட்டிருப்பான். ஒவ்வொரு கிரகத்துக்கும் போட்டிருப்பாங்க. குருவுக்கு சுக்கிரனுக்கு லைனாக சூரியன்லேருந்து போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த திசை வந்து மத்தியம் பலன் தான் கொடுக்குது, இல்லை உத்தம பலனை கொடுக்குது, இல்லை வந்து பலனை வந்து குறைச்சி கொடுக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்புறம் திசையை நடத்துகிற கிரகம் நமக்கு ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும். அங்கே 30 டிகிரி இருக்கும். ஒரு ராசியில் ஒரு 30 டிகிரி இருக்கும். அந்த 30 டிகிரியில் ஒரு 5 டிகிரிக்கு மேலேயாவது 20 டிகிரிக்கு மேலேயாவது திசையை நடத்துகிறவன் நல்ல இடத்துல இருந்து அந்த திசை நமக்கு நடக்கணும். அப்போ தான் அந்த கிரகம் டிகிரிலையாவது பலமாக இருக்குன்னு நம்ம எடுக்க முடியும். அப்போ தான் அந்த திசை நல்லா கொஞ்சம் வேலை செய்யும். அதை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் திசையை நடத்துகிறது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும். அது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது 2வது நட்சத்திரமாக வருதா, 4வது நட்சத்திரமாக வருதா, 6வது நட்சத்திரமாக வருதா, 8வது நட்சத்திரமாக வருதான்னு எடுக்கணும். அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு திசையை நடத்துகிற நட்சத்திரம் சாதகம் இல்லையா, 2வது நட்சத்திரமாக வருதா, 4வது நட்சத்திரமாக வருதா, பிறந்த நட்சத்திரத்துக்கு திசையை நடத்தக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருது. ஆமாங்க, அது 2 இருந்ததுன்னா நல்லது, 4 இருந்தால் நல்லது. பிறந்த நட்சத்திரத்துக்கு 6 இருந்தால் நல்லது, 8 இருந்தால் நல்லது. 3, 5, 7 வந்தால் கொஞ்சம் சிரமம். அப்போ அந்த திசை பெருசாக ஃபேவராக வேலை செய்யாது. 3 இருந்தால் ஒரு சின்ன ஆபத்து, இடைஞ்சல், விபத்து இதை கொடுக்கும். 5 இருந்ததுன்னா மனத்துயரத்தை கொடுக்கும். பிறந்த நட்சத்திரம் திசை நடத்துகிற நட்சத்திரம் வந்து நட்சத்திர அதிபதி 7ஆக இருந்ததுன்னா இடைஞ்சல், அது விபத்து, மரணம், இல்லை சிரமம் இதெல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் திசையை நடத்துகிறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 16 பாயிண்ட் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலேயும் அதில் இருக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியாத விஷயம் இருக்கலாம். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் மறுபடியும் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற நல்ல விஷயம், திசை நடத்துகிறது இத்தனை விஷயம் இருக்குதான்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு டைம் கிடைக்கிறப்ப, நேரம் கிடைக்கிறப்ப ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 16 இது கொஸ்டின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே வந்துருச்சுன்னா அந்த திசை உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா மீடியமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதிகமாக இப்போ மார்க் வந்ததுன்னா ஓகேன்னு அர்த்தம். அந்த 16 பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கணும். பார்த்திங்கன்னா தான் அது வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து இதில் வேறு எதாவது நீங்கள் கேட்குறீங்களா? சரிங்க. இல்லை வேறு யாருக்கும் அதில் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை இப்போ ஜாதகம் நம்ம இங்கே போடுற டைம் இல்லைங்க சார், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. போர்டு இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஓரளவு கொஞ்சம். இல்லை மறுபடியும் இன்னொரு டைம் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சார் நீங்கள் யாரோ கேட்குறேன்னா கேளுங்க. அதாங்க சார், இப்போ அந்த 4க்குரிய பலன் நடக்குங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு சூரியனுங்க, அப்புறம் புதனுங்க, சுக்கிரனுங்க, குரு. இப்போ இந்த திசை வந்து 4 கிரகத்தோடு சேருதுங்க. 4 கூடையர் வேலை செய்வார் சூரியனை. புதனு கூடிய வேலை 2, 5 கூடையர் வேலை செய்வார் லக்கணத்துக்கு. ரிஷப லக்கணங்களா? அப்புறம் என்ன இருக்குங்க, சூரியன் புதன் சொல்லிட்டேங்க. சூரியன் 4 வீடு வண்டி வாசலை கொடுப்பாருங்க. 4ஆம் இடங்கிறது அது வந்து காத்தல் ராசியில் இருக்குது. திசை ஃபுல்லாக உங்களுக்கு காத்தல் வேலையை செஞ்சிடும், தர்ம வேலையை செஞ்சிடும். சிம்ம ராசி தர்ம ராசி, சரிங்களா? காத்தல் வேலையை செஞ்சிடும், சரிங்களா? ஸ்திர ராசியில் இருக்குது. ஸ்திரமாக அந்த திசை போகும் அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறீங்க, சூரியன் புதன் சொல்லிட்டீங்க. புதனோட 2, 5 கூடிய பலன் எடுக்கும். குரு இருக்குங்களா, குருவோட 8, 11 கூடிய பலனும் நடக்கும். அடுத்து சுக்கிரன் 7, 12 கூடிய பலனும் நடக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, 4ஆம் இடத்துல சூரியன் மட்டும், சாரிங்க, சுக்கிரன் வந்து 1, 6, சுக்கிரன் 1, 6 கூடிய பலனை, இந்த 2, 5 கூடிய பலன்
8-11 கூடைய பலன், 4 கூடைய பலன், இந்த 4மே நடக்குங்க. நீங்கள் திசை முடிஞ்சிங்கன்னா தான் அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ண முடியும். திசை நடந்துகிட்ருக்கிறப்ப அனலைஸ் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. திசை முடிகிறப்ப பெரிய திசையாக இருந்தால் ரொம்ப நல்லாவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. சின்ன திசைங்கிறனால என்னங்க, முடிஞ்ச திசைக்கு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். இப்போ நடக்கிற திசைக்கு நீங்கள் முடிஞ்சாலும் கணக்கெடுத்து பாருங்கள், கரெக்டாக வரும். சரிங்களா? அந்த 4க்குமே கரெக்டாக வரும். ப்ளஸ் அடிஷனலாக மற்ற இது கரெக்டாக வரும். மற்றது கரெக்டாக வர்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய திசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ சூரியன் ஒரு ஆதிபத்திய வீடுங்கிறனால ஒரு ஆதிபத்திய பலன் தான் உங்களுக்கு செய்யும். 4ஆம் இட வீட்டு ஆதிபத்திய பலன். இப்போ 2 ஆதிபத்திய பலன்னா 2 ஆதிபத்திய பலனை செய்யும். இப்போ அது ஒரு ஆதிபத்திய பலனுங்கிறனால அந்த ஒரு ஆதிபத்திய பலனை தான் அதிகமாக செய்யும். அதில் இந்த புதன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட பலனையும் செய்யும். அப்போ சூரியனோட நட்சத்திரம் என்னென்னா கிருத்திகை, உத்திராடம். அப்போ அது மனுஷ கணத்தில் இயங்குதா, தேவ கணத்தில் இயங்குதா, ராட்சச கணம், அதையும் பார்த்துங்க. கிருத்திகைனா ராட்சச கணம், உத்தரனா மனுஷ கணம், உத்திராடனாலும் மனுஷ கணம், அதுலேயும் இயங்கும். அந்த சூரியனோட வருஷம் அந்த 3 நட்சத்திரத்தில் இயங்கும். ஃபஸ்ட்டு 2 வருஷம் 6 வருஷம் இருக்கு இல்லைங்களா, 6 வருஷத்தை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கணும். 3 நட்சத்திரத்துக்கு கொடுத்துடணும். 6 வருஷத்தை 3 நட்சத்திரத்துக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 2 வருஷம். சூரியன் வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றுற கிரகம். மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு 2 வருஷம் பலன் நடக்கும், உங்களுக்கு தெரியாது. பூர நட்சத்திரத்தில் ஒரு 2 வருஷம் பலன் நடக்கும். உத்தர நட்சத்திரத்தில் 2 வருஷம் பலன் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ சூரியன் வந்து நீங்கள் ஒரே ஒரு நட்சத்திரத்தில் மட்டும் பலன் நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம். மக நட்சத்திரம்னா இப்போ வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்குது, உங்களுக்கு காத்தல் ராசியில் இருக்குங்க. தர்மத்தின் வழியில் அந்த திசை உங்களை கொண்டு போகும். 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு பொழுதுபோக்கில் கொண்டு போகும். நல்ல விஷயங்களை கொண்டு போகும், குழந்தை செல்வத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்கும் சூரிய திசையில் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த கேது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு கேதுவோட நட்சத்திரத்தில் தானே இயங்கும். அப்போ கேது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். கேது எந்த இடத்துல இருக்குங்க? கேது மிதனத்தில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 வருஷம் பணத்தை கொடுப்பாருன்னு எடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுப்பார். 2ஆம் இடங்கிறது பணம் என்னங்க. அது அந்த ஃபஸ்ட்டு 2 வருஷம் நல்லது கெட்டது கலந்து நடக்கும். ஏன்னா உபயத்தில் இருக்குது கேது. அப்போ நல்லது கெட்டது கலந்து நடக்கும். சரிங்களா? அப்போ பணத்தையும் கொடுக்கும், அது 2ஆம் இடத்துல இருக்கிறனால. அடுத்து பூர நட்சத்திரத்தில் நடக்கும். சுக்கிரன் எங்கே இருக்குங்க? சுக்கிரன் அங்கேயே இருக்கா? அப்போ வீடு வண்டி, அடுத்த 2 வருஷம் வீடு வண்டி வாசல் கல்வி சம்மந்தப்பட்டதை இயக்கும். 2வது 2 வருஷம், 2 வருஷத்துக்கு மேலே சரிங்களா, வீடு வண்டி வாசலை இயக்கும், கல்வி இயக்கும், அதை இயக்கும். அடுத்த 2 வருஷம் அதுங்க சூரியன் அங்கேயே தான் இருக்குது. அப்போ வீடு வண்டி வாசல் தாய் வர்க்கம் இதெல்லாம் கல்வி மேன்மை இதெல்லாம் இயக்கும். இப்படி தான் திசை எடுக்கணும். நம்ம ஒரே ஒரு நட்சத்திரத்தில் மட்டும் நடந்துகிட்டு இருக்குது திசை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம கண்டிப்பாக ஏமாந்து போவோம் என்னங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திசையோட பலன் வந்து இதுதான் வேலை செய்யும். இதுங்க சூரியன் ஆரம்பிச்சிருக்குங்களா? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதுக்காக நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் எப்படி நான் சொன்னதில் கரெக்டாக இருக்கா இல்லை நீங்கள் எப்படின்னு ஒரு அனலைஸ் சொன்னீங்கன்னா தான் நான் இதுக்கு வந்து நான் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ சூரிய திசை வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க சார்? இல்லைங்க சார், சூரிய திசை வந்து எத்தனை, ஒரு தோராயமாவது சொல்லுங்கண்ணா. சரிங்க, நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி இது பண்ணால் நீங்கள் வீட்டுக்கு போய் அதை பாருங்கள். ஆனால் சூரிய திசை எடுத்து பாருங்கள், யார்கிட்ட லோக்கல்லையே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எனக்கு ஃபஸ்ட் 2 வருஷம் நம்ம வீடு இது வாங்கினோமா, பணம் கிடச்சிதா, அடுத்த 2 வருஷம் வீடு கட்டணுமா, இல்லை கல்விக்கு வந்தோமா, என்னென்ன நல்ல விஷயம் நடந்தது, வாகன விஷயத்தில் என்ன நடந்தது, மற்ற எந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பொதுவாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நான் இப்போ வந்து உங்களுக்கு தோராயமாக ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லிட்டேன். நான் இப்போ இந்த 16 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் என்ன டைம் ஆயிரும் என்னங்க. சரிங்க, அதை தாங்க சொல்லிகிட்டு இருந்தோம். அதான் இப்போ சுக்கரனோட அந்த திசையெல்லாம் இருக்குல்ல, அது 1-6 கூட வேலை செஞ்சுருக்கும், கடன் வாங்கி வச்சுருக்கோம், 2-5 கூட வேலை செஞ்சுருக்கோம், 4 கூட வேலை செஞ்சுருக்கோம். இது எல்லாமே கலந்து செஞ்சுருக்கோம். ஒரு திசை தனியாக இருந்ததுன்னா அதை மட்டும் தனியாக செய்யும். 3 நட்சத்திரத்தை வழியாக இயக்கிட்டு இருக்கோம். அது தர்ம வீடா கர்ம வீடுன்னு இது நிறையா கிரகம் சேரும் பொழுது அதோட பலனையும் சேர்த்தி தான் செய்யும். அது சுக்கரன்லேயும் உங்களுக்கு சேர்த்தி தான் செய்யும், சூரியன்லேயும் சேர்த்தி தான் செய்யும்.
சரிங்களா? அப்படி பலன் எடுக்கணும். சுக்கிரன்லேயும் அதே தான், சூரியன்லேயும் அதே மாதிரி தான் வந்து பலன் எடுக்கணும். ஆனால் சூரியன்லேயும் சுக்கிரன் கூட இருக்கிறாரு. அப்போ அதுலேயும் வந்து ஒரு வீடு கட்டினீங்கன்னா லோன் வாங்கி தான் கட்டணும். அப்போ அந்த மாதிரி பண்ணோம். வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, மற்ற விஷயம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணோம். அந்த 3 நட்சத்திரத்து வழியாக இயக்கம். இந்த கூட இருக்கிற கிரகங்கள் வழியாகவும் அதை இயக்கம் திசை. அவ்வளோதாங்க. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து ஒரு திசையோட பலன் என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த வருட கிரகத்தை நம்ம நிறைய டைம் பேசிட்டோம். அதை ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். வருட கிரகம் வந்து 30 வருஷம் வந்து சனியோட வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம். குருவோட வருஷம் 12 வருஷம் எடுத்துக்கிறோம். ராகுகேது வருஷம் 18 வருஷம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 30 வருஷம் நம்மளோட வாழ்க்கையில் பொது பலன் இது. நம்ம படிப்பு, வேலை, திருமணம் அப்படின்னு போயிடும். 2வது 30 வருஷம் நம்ம பணம் சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது அப்படின்னு வாழ்க்கை போயிடும். 3வது 30 வருஷம் அதோட சனியோட சொத்து சொல்கிறேங்க. 3வது 30 வருஷத்தில் ஒரு நம்ம வந்து வீடு கட்டுறது, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறது அப்படின்னு போயிடும். இது வந்து சனியோட ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு நீங்கள் பொதுவாகவே எடுத்துங்க. அதே மாதிரி குருவோட வருஷம் ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 12 வருஷம்னா ஒரு ஃபஸ்ட்டு குரு 12 ராசி சூத்திரக்கு 12 வருஷம்னா ஃபஸ்ட்டு 12 வருஷம் நம்ம ஆரம்ப கல்வியில் இருப்போம். 2வது 12 வருஷம் உயர்நிலை கல்வி, காலேஜ் படிப்பு, வேலை அப்படின்னு இருப்போம். 3வது 12 வருஷம் திருமணம் அப்படின்னு இருப்போம். 4வது 12 வருஷத்தில் வீடு கட்டுறது. அதாவது 12 வருஷமாக எடுத்துக்கிட்டே போயிட்டே இருங்க. 48ஓட முடிஞ்சிடும். அப்புறம் 5வது 12 வருஷம் 60 வயசில் முடிஞ்சிடும். அப்படி 12 வருஷமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு விடை கிடச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு என்ன நடக்குது, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் நம்ம மனிதரோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருது. 60 வயசில் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க கவர்மெண்ட்லேருந்து, பென்ஷன் பணம் வரும். அப்புறம் 60 to 72 முதுமை வந்துடும். எப்படியோ ஒவ்வொன்றா எடுத்துங்க. 73 to 84 இது 12 வருஷமாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா மனிதனோட வாழ்க்கை குருவோட 10 சுற்றில் வாழ்க்கையை நிறைவு செஞ்சிடலாம் 120 வருஷத்தை. என்னங்க, அதை நீங்கள் எடுத்துங்க. அதுக்கடுத்து ராகுகேது ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 18 வருஷம் ஆரம்ப கல்வி அப்படி எடுத்துங்க. அடுத்த 18 வருஷம் திருமணம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் எடுத்துங்க. அதுக்கடுத்த 18 வருஷம் அப்படியே லைனாக எடுத்துங்க. 36 to 54 எப்படி இருந்தாலும் வீடு கட்டுவாங்க, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவாங்க. இல்லை 54 to 72 தங்களோட பையன் பேரனுக்கு திருமணம் பண்ணுவாங்க. இது அப்படியே ஒவ்வொரு 18 வருஷமும் ராகுகேதுக்கு எடுத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அது நம்ம எடுக்கும் பொழுது என்னென்னா, இப்போ நான் ஒரு அதிக விஷயத்தை பேசுகிறவங்க டைம் பார்த்தாது, நான் அண்ணனும் பேசணும். அதனால் அதில் 1 2 மட்டும் இப்போ சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து 2020 ஜெயித்தோம் 17 வருஷம் கழிச்சு. கணக்குக்கு ராகுகேது சுற்று மாதிரி அதை எடுத்துக்கணும். ராகுகேது 12 ராசி சுற்றுறப்ப 18 வருஷம் நான் சொன்னேன். அது வந்து 2020 17 வருஷம் கழிச்சு இப்போ 18வது வருஷம் நம்ம மீண்டும் மறுபடியும் 2020 உலகக்கோப்பை வாங்கியிருக்கிறோம். 18 வருஷத்தில் 2007 ஒருக்கா வாங்கினோம். 2024 17 ஆண்டுகளுக்கு பின் உலகக்கோப்பை இந்தியா வாங்கியது அப்படின்னு போட்டாங்க. அப்போ இதை உலகத்தில் இந்த 18 வருஷம் 30 வருஷம் 12 வருஷம் எல்லாமே சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் மட்டும் நடக்கலை, இதுலேயும் நடக்குது. அதே மாதிரி 2020 வாங்கலான்னு சொல்லலாங்க சார். ஏன்னா அப்படி எடுத்துக்கலாம். 18 வருஷத்துக்கு ஒருக்கா ராகுகேதோட சுற்று வந்துருச்சுங்களா. 30 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம 28 வருஷம் கழித்து வாங்கினோம். 83 கபில் தேவ் தலைமையில் வாங்கினோம். 2011 தோனி தலைமையில் கப்பு வாங்கினோம். 28 வருஷம் கழிச்சுங்கிறது 30க்கு நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். சனி சூத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 30 வருஷம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அது டைமிங் அதுதான். இப்போ அது கரெக்டாகவே நூல் பிடிச்ச மாதிரி 30 வருஷம் நடக்கலையாங்க சார்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா சில டைம் என்ன ஆகுனா, அதாங்க சார், அது என்னென்னா சில நேரம் சனி ஒரு கட்டத்தில் 2.5 வருஷம் கரெக்டாக இருக்க மாட்டார். 12 ராசி சுற்றி வந்தால் தான் 30 வருஷம். சில நேரம் 2.25 வருஷம் 2 வருஷம் 2 மாதம் அப்படி இருப்பார் சில ராசியில். அப்போ என்னென்னா சனியோட சொத்து 30 வருஷம் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்கணும். ஆனால் அதே சமயம் சில நேரம் 28 வருஷத்துலேயும் அந்த 12 ராசி சுற்றி முடிச்சுடுவார், 29 வருஷத்தில் சுற்றி முடிச்சுடுவார். ஆமாம். அப்போ அது என்னென்னா கரெக்டாக வந்து நூல் பிடிச்ச மாதிரி சார் 30 வருஷத்துலேயே ஒன்றும் கரெக்டாக நடக்கலை அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து சில நேரம் என்ன ஆகுனா, பிரார்த்தனை, பல கோடி இதயங்களோட நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பவர் இருக்குது. அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கரெக்டாக 30 வருஷத்துலேயும் நடக்கணும் இல்லை, 29லேயும் நடக்கலாம், 28லேயும் நடக்கலாம். சில நேரம் 12 வருஷம் கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம். 12 வருஷமே எல்லாருமே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி எல்லா கோயிலும் பண்ணுறதில்ல. 13 வருஷத்துலேயும் பண்ணுறாங்க, 14 வருஷத்துலேயும் பண்ணுறாங்க, 5 வருஷத்தில் கூட பண்ணுறாங்க. எங்கள் குலதெய்வ கோயிலில் 5 வருஷம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் கும்பாபிஷேகம் வரக்கு. கரெக்டாக 12 வருஷம் முடிகிறப்போ கொரோனா வந்துருச்சு.
இப்போ அது 11, 12 தான் இருந்தது. கரெக்டாக குருவோட அந்த 12 ராசி சூத்திர வருஷம் முடிஞ்சோன்னே சரி கும்பாபிஷேகம் வரப்போகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்போ கொரோனா வந்துருச்சு. அப்போ என்ன 2 வருஷம் தள்ளி தான் 13, 14 வருஷத்தில் 5 வருஷத்தில் பண்ணாங்க. சில நேரம் என்னென்னா முன்ன பின்ன அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். அதை நமக்கு அக்யூரேட்டாகவே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதாவது கொஞ்சம் சூழலுக்கு தகுந்த மாதிரி சில இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. 30 வருஷம் கழித்து 77 எம்ஜிஆர் கட்சியில் ஜெயித்தார். புதிய இந்தியா பிறந்தது 47, 77 30 வருஷம் கரெக்டாக எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி தான் 67 கலைஞர் முதல்வராக இருந்தார். 67, 69 99 கலைஞர் முதல்வராக இருந்தார். 81 அதிமுக இருந்தது. 2011 அதிமுக இருந்தது. 81 to 86 அதிமுக இருந்தது. 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2011 to 2016 அதிமுக இருந்தது. இதெல்லாம் அக்யூரேட்டாக நடக்குது. இப்போ நம்ம திட்டமிடலையோ காலபுருஷம் விதி இயக்குது. அந்த 30 வருஷத்தை 12 வருஷத்தை 18 வருஷத்தை இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கங்க. இது எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு விடை நிறையா விஷயம் கிடச்சிக்கிட்டே வரும். அந்த 12, 18, 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கிட்டே வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்பு தந்த பரணி பாரதி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.